ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம 16த் எபிசோட் தான் பார்க்க போறோம். யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோட்ல பார்த்துருப்போம். ஹீரோயின் வந்து ஜூகிங்கோட கால்லயே விழுந்துருவா. "எங்க அப்பாவ எப்படியாவது காப்பாத்துங்க. எவ்ளோ நாளா நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காகவாச்சும் காப்பாத்துங்க கொஞ்சம்" அப்படிங்கும்போது அவருக்கு உடனே கோவம் வந்துருது. இதுக்கு எல்லாமே காரணம் ஹீரோ மட்டும் தான். உங்க அப்பாவ காப்பாத்துறதுக்கு அவன் ஏதாவது ஸ்டெப் எடுத்தானா? அதுவும் இல்லாம என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா இந்த கல்யாணத்துல? நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு முடிவெடுத்தீங்க. நீங்க பாட்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது மட்டும் என்கிட்ட எதுக்கு வரீங்க? அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. ஹீரோயினும் சொல்றா, "எனக்கு புரியுது. ஆனா இப்போ உங்களால எங்க அப்பாவ காப்பாத்த முடியுமா? முடியாதா?" அப்படின்னு கேட்கும்போது, அவரும் வந்து என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறமா ஹீரோயினுக்கு புரிய வருது. எல்லாமே ஒரு பதவிக்காக, எல்லாமே பணத்துக்காக மட்டும் தானே எல்லாருமே இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வளையல் போட்டு விட்டுருப்பாங்க கல்யாணத்தன்னைக்கு. அத அவ வந்து ரொம்ப பாசமா தான் போட்டிருப்பா. அதையும் கழட்டி வச்சுட்டு ஹீரோயின் போயிடுறா. ஹீரோயின் வந்து திருப்பி வீட்டுக்கு வந்துடுறா. அப்போ அவளோட கசின் ஒருத்தன் இருப்பான்ல, அந்த கமாண்டர் அவன் வர்றான். வந்து ஹீரோயினுக்கு வணக்கம் வைக்கும்போது ஹீரோயின் கேட்கிறா. ஹீரோயினோட அப்பாவ கொல்ல ட்ரை பண்ணியிருப்பான்ல, அவன் வந்து நிஜமாவே ஹீரோவோட அரண்மனையை சேர்ந்தவனா அப்படின்னு கேட்கும்போது அவனும் சொல்றான், ஆமா அது வந்து ஹீரோவோட அரண்மனையை சேர்ந்தவன் தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஹீரோ ஏதாவது ஸ்டெப் எடுத்தாரா எங்க அப்பாவை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு கேட்கிறா. அவனும் சொல்றான், இதுவரைக்கும் எதுவும் எடுக்கல. ஆனா அவர் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படிங்கும்போது ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருது. அவ பாட்டுக்கு அப்படியே போயிடுறா. இவனும் சொல்லிட்டு இருக்கான், நீங்க அவரை தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு. ஆனா ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கல. அவ பாட்டுக்கு போயிடுறா. எங்க கோர்ட்ல தலைவரும் ஹீரோவும் வந்து யாரையும் கூப்பிட்டுட்டு வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கூட்டிட்டு வராங்க. அவர்கிட்ட வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி ஹீரோயினோட அப்பா எப்படி வந்து அவர் போர்க்களத்துல எல்லாம் வேலை செய்வாரு, அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரும் சொல்றாரு, அவர் மாதிரி யாராலையுமே வந்து போரெல்லாம் செய்ய முடியாது. அவருனால எவ்வளவு வெற்றி எல்லாம் நம்ம பெற்றிருக்கோம் தெரியுமா? அப்படி இப்படின்னு பயங்கரமா புகழ்ந்து தான் பேசிட்டு இருக்கான் ஃபர்ஸ்ட். போக போக இவர் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, ஹீரோயினோட அப்பா வந்து நானல்ஸ் அப்படிங்கிற கமாண்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவாங்க. அவங்கள பத்தி சீக்ரெட்டா வந்து ட்ரேடிங் எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வந்து தனியா பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மோஸ்ட்லி அவங்க கிட்ட இருந்து வர லெட்டர்ஸ் எல்லாம் இவர் ரிஜெக்ட் தான் பண்ணுவாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1, 2 அவரு ரிப்ளை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க, அந்த லெட்டர்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே சீக்ரெட் தான். யாருக்குமே சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இவரு அந்த அன்னைக்கு நைட்டு யாரையோ பார்க்கறதுக்காக கையில ஒரு கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு போறாரு. யார பார்க்க போறாரு அப்படின்னா, வேற யாரும் இல்ல இந்த ஜூகிங் தான். அவருக்கு வந்து ஒரு கிஃப்ட் எல்லாம் குடுத்துட்டு, "இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி வணக்கம் வச்சுட்டு இருக்கான். இவர் அங்க போய் கோர்ட்ல சொன்னது எல்லாமே இவங்க சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இவர் ஒரு சாதாரண ஒரு மிலிட்டரி ஆள் தான். இவர வந்து மிலிட்டரில ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் விடுவேன் அப்படின்னு சொல்லி இவன் மைண்ட் வாஷ் பண்ணி தான் வந்து இவ்வளவும் பண்ண வச்சிருக்கான். இவரு ஜூகிங் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, "நான் சொன்னத வச்சு கண்டிப்பா தலைவருக்கு டவுட் வந்திருக்கும். நான் வந்து டைரக்ட்டா போய் சொன்னேன் அப்படின்னாலும் கண்டிப்பா என் மேல சந்தேகம் வந்திருக்கும். ஆனா அது மாரி இல்லாம தலைவருக்கு வந்து கண்டிப்பா ஹீரோயினோட அப்பா மேல இப்ப டவுட் வந்திருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க வந்து பயங்கரமா மழை பெஞ்சுட்டு இருக்கு. ஹீரோ வந்து அவனோட வீட்டுக்கு வந்துடுறான். வந்து அவனாலயே முடியல. ரொம்ப சோகமா உட்கார்ந்திருக்கான். பக்கத்துல தான் ஹீரோயினும் உட்கார்ந்திருக்கா. அவ கேட்கிறா, "என்னாச்சு? ஏன் இவ்ளோ சோகமா இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறான். எல்லா சாட்சிகளுமே அப்பாவுக்கு வந்து எதிரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்றா, "எனக்கும் எல்லாமே தெரியும். நிஜமா சொல்லுங்க. என்னத்த வந்து என்னோட பழைய வீட்ல கண்டுபிடிச்சீங்க?" அப்படிங்கும்போது ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுல இருந்த புதையலோட மதிப்பே பல லட்சம் கோடி வரும். இது எல்லாமே அப்பாவுக்கு சீக்ரெட்டா ட்ரேட் பண்ணதுனால தான் கிடைச்சது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபும் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நானும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ரொம்ப மனசொடைஞ்சு போயிடுறான். இதுக்கு தலைவர் என்ன வந்து தீர்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "தீர்ப்பு எப்பவோ வெளிய வந்துருச்சு. இத நான் உன்கிட்ட சொல்லவே விரும்பல" அப்படிங்கிறாரு. ஹீரோயின் பரவால்ல சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறா. 3 நாள்ல உங்க அப்பாவ கொல்ல போறாங்க. இங்க இருக்க எவிடன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுவும் இல்லாம கேஸ் வந்து ரொம்ப சீரியஸான கேஸு. அதனால அவரு பாஸ்ட்ல வந்து எவ்வளோதான் நல்லது பண்ணியிருந்தாலுமே, அத எதையுமே கன்சிடர் பண்ணவே கூடாது அப்படிங்கிறதையும் வந்து தீர்ப்பா வந்திருக்கு. அப்படிங்கிறதெல்லாம் கேட்டதும் ஹீரோயினால மூச்சு கூட விட முடியல. ரொம்ப உடைஞ்சு போயிடுறா. அவ அழுக ஆரம்பிக்கிறா. "எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அப்பா தான். அத கூட காப்பாத்த முடியாதா?" அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், "இன்னும் 3 நாள் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பாவ பார்க்கறதுக்காக போறான். அங்க போய் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கா. "நான் எல்லா எவிடன்ஸுமே செக் பண்ணிட்டேன். எல்லாமே ஸ்மக்கிள் பண்ணி எடுத்துட்டு வந்த எவிடன்ஸ் தான். அதனால வந்து ஈஸியா நம்மளால வெளிய வரது கொஞ்சம் கஷ்டம்." அவங்க அப்பாவும் சொல்றாங்க, "கண்டிப்பா இதுலருந்து வெளிய வரது கஷ்டம். நடக்கிறது நடக்கட்டும். ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். ஹீரோயின் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பா. இந்த கொஞ்ச நாளாவே ரொம்ப கஷ்டத்துல இருக்கா. எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் 3 நாள் இருக்கு. நம்பிக்கை இல்லாம வேணா போலாம். ஆனா நடக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது எப்படி நடக்குதோ நடக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். இங்க ஹீரோ தலைவர்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கான். அப்ப அவன் சொல்றான், "நீங்க நினைக்கிறத விட
நாளாவே கோர்ட்ல பல விஷயம் நடந்துட்டு இருக்குது. நான் ஒண்ணொன்னா அத வேரோட அறுக்கணும்னு நெனச்சேன்னா, கோர்ட்டே ஆடி போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். லீஷோ மக்களுக்கு நடந்த பிரச்சனை வந்து ஒரு பிகினிங் மட்டும் தான். அதோட பேஸா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஷூ ஃபேமிலி தான் இருக்காங்க. அங்கருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசிட்டு இருக்கான். அங்க கட் பண்ணா, இங்க ஹாயோவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஹாயோவ எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. யாரையோ மீட் பண்றதுக்காக. அவ சொல்லிட்டு இருக்கா, "நான் யாருன்னு தெரியுமாடா? எங்க அக்காவோட ஹஸ்பண்ட் தான் தலைவரே. என் பவர் என்ன? யாராவது என்ன மீட் பண்ணணும் அப்படின்னா, அவங்க தான்டா வரணும். இப்படியெல்லாம் சில்லி பையனெல்லாம் என்னால வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது." அப்படின்னு பேசிட்டு திரும்பி பார்த்தா, யாருன்னு பார்த்தா தலைவர். இவன் அப்படியே பயந்துடுறான். "என்ன மன்னிச்சிடுங்க. இவனுங்க என்கிட்ட சொல்லவே இல்ல யார பார்க்க போறோம் அப்படின்னு. மன்னிச்சிடுங்க. நீங்க வர்றது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உங்களுக்காக நான் சூப்பரா ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். இவனும் பயந்துட்டே, "நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?" அப்படின்னு சொல்லி தலைவர்கிட்ட அப்படியே பதுங்கி பதுங்கி கேட்டுட்டு இருக்கான். அப்ப தலைவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, "நீ தான் ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சே. அதாவது இந்த பொய்யா டாக்ஸ் பே பண்றது, பொய்யா பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்றதெல்லாம் இருக்கும்ல, அந்த இதெல்லாம் வந்து ஈஸியா அவன் வந்து கண்டுபிடிச்சுருவான். அதனால இதெல்லாம் நீ தான் பார்க்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்பாவுக்கு எதிரா குடுத்துருப்பாங்கல்ல எவிடன்ஸ், அத செக் பண்ண சொல்லிட்டு இருக்கான். இவனும் அதெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, எல்லாமே பொய் தான். 60-70% அமௌண்ட் எல்லாமே பதுக்குறதுக்காக இவங்க வேணும்னே பண்ணது தான் அப்படின்னு அவன் கண்டுபிடிக்கிறான். நார்மலா எழுதுனதுக்கு அப்புறமா தான் சீல் வைப்பாங்க. ஆனா இங்க சீல் வச்சதுக்கு அப்புறமா தான் பின்னாடி இதெல்லாம் எழுதியிருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பா இது வந்து ஃப்ராட் தான் அப்படின்னு இவனும் கண்டுபிடிச்சு சொல்லிடுறான். அப்புறம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, ஹீரோவோட ஃப்ரெண்டும். கண்டிப்பா இந்த லீஷுவோட அமௌண்ட் எல்லாமே பாதிக்கு பாதி கொள்ள தான் அடிச்சிருக்காங்க. அதுல வர டாக்ஸையும் வந்து ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பா இது ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் பண்ணியே ஆகணும். அதுல வந்து கண்டிப்பா இதுல நிறைய நாலேட்ஜ் இருக்கவங்க தான் போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எங்க ஹாயும் ஆமாமா அப்படின்னு மண்டைய வேக வேகமா ஆட்டிட்டு இருக்கும்போது, அப்பதான் வந்து அவனுக்கே ஸ்ட்ரைக் ஆகுது. இவன தான் போக சொல்றாங்க அப்படின்னு. அவனும் சொல்றான், "இந்த மாரி இன்வெஸ்டிகேஷனுக்கெல்லாம் போனவங்க உயிரோட திருப்பி வரவே மாட்டாங்களாமே." அப்படின்னு திருப்பி பார்க்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சொல்றாங்க ஆமான்னு. அவன் அப்படியே திரும்பி தலைவர பார்க்குறான். "இந்த மாரி ஒரு ஆபத்தான வேலைக்கு என்ன ஒண்ணும் நீங்க போக சொல்லலையே." அப்படிங்கும்போது அவரு சொல்றாரு, "நீ தான் போகணும். நீ தான் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆச்சே. பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற. அதனால நீ தான் போகணும்." அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த நியூஸ் வந்து உடனே ஜூகிங்க்கு போகுது. ஜூகிங்கும் சொல்லிட்டு இருக்காரு, "ஹாயுக்கு வந்துட்டு ஒண்ணும் பெரிய பவர்லாம் இல்ல. அதனால நம்ம ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. அதுவும் இல்லாம அவனுக்கே தெரியும் லீஷுக்கு போனவங்க யாருமே திருப்பி உயிரோட வந்ததே இல்ல அப்படின்னு. அவன் என்ன தைரியத்துல போறான்னு நானும் பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா, இங்க ஹாயு வந்து மிமிய மீட் பண்றதுக்காக வந்திருக்கான். வந்து அவளுக்காக ஸ்பெஷலா ஒரு டிஷ் எல்லாம் ரெடி பண்ணி குடுத்துட்டு, அத சாப்பிட சொல்லிட்டு அவன் ஒண்ணொன்னா எடுத்து குடுத்துட்டு இருக்கான். அவன் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கான்ல, அந்த ஹோட்டலோட சாவி, அதுக்கப்புறம் அவன் சின்ன வயசுலேருந்து வச்சிருக்க ஒரு டாலரு அப்படின்னு எல்லாமே எடுத்து குடுத்துட்டு இருக்கான். இவளுக்கு ஒரே டவுட்டா இருக்கு, என்னாச்சு அப்படின்னு. இங்க மிமி சொல்லிட்டு இருக்கா, "ஐயய்யோ! என்ன உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன? ஏதாச்சும் பிரச்சனையா? ஃபைனல் ஸ்டேஜா? ஏதாச்சும் சாக போறியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, "அதெல்லாம் இல்ல. நான் லீஷுக்கு போறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "லீஷுக்கு போறியா? அவ்வளோதானா? வேற ஒண்ணும் இல்லையா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. "என்ன அவ்வளோதானான்னு கேட்கிறேன்? நான் ஒன்னும் லிங்ஷூ வந்து சும்மா சுத்தி பார்க்க போகல சரியா? நான் அங்க வந்து டாக்ஸ் பார்க்கறதுக்காக போறேன். அவங்க என்னென்ன ஃப்ராட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு." ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் ஒருத்தர் போனாரு. அவரு வந்து ரொம்ப உண்மையா இருந்ததுனால, அவரு வந்து இப்போ உயிரோட இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. அவரு இருந்த இடமே தெரியாம பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா போன ஒருத்தரு அவர அடிச்சே சாவடிச்சிருக்காங்க. இப்படிதான் ஒரு ஒரு வாட்டியும் லீஷுவ வந்து ஃபைல் பார்க்கறதுக்கெல்லாம் போறவங்கள அடிச்சே சாவடிச்சுட்டு இருக்காங்க. அதே மாரி தான் நான் போயிட்டு திருப்பி வருவேனான்னு தெரியல. இப்படியெல்லாம் இவன் சொல்லி புலம்பிட்டு இருக்கும்போது, மிமி சொல்லிட்டு இருக்கா, "உனக்கு தெரியுமா? எல்லா பொண்ணுங்களுக்குமே நீ புக்ல படிச்சிருப்பியே, எந்த மாதிரி பசங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, தன்னோட பவருக்காக, தன்னோட வந்து நாட்டுக்காக அவங்க வந்து தன்னோட உயிரையே விடுறவங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, "ஓ! உனக்கு அப்படி இருந்தா தான் பிடிக்குமா? சரி ஓகே நானும் போயிட்டு எவ்வளோ சீக்கிரமா முடியுமோ, அவ்வளோ சீக்கிரமா இந்த கேஸ சால்வ் பண்ணிட்டு நான் திருப்பி வர ட்ரை பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மிமி சொல்றா, "சீக்கிரமா வந்துரு. எல்லாமே என்னால தனியா மேனேஜ் பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடுத்த சாவி அதெல்லாம் எடுத்துட்டு போயிடுறான். ஒரு வழியா இவங்களுக்கு இங்க அப்படியே ஒரு லவ் செட் ஆயிடுச்சு. பல்ல காட்டிட்டே வந்து ஹாயும் பார்த்துட்டு இருக்கான். அவன் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது, இங்க அந்த கான்குபைன் பொண்ணு இருப்பாள்ல, அவ வந்து சொல்லிட்டு இருக்கா, "இந்த மாதிரி ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து டெத் சென்டென்ஸ் குடுத்துட்டாங்க. நாளைக்கு வந்து இது நடக்க போகுது. அதனால ஹீரோயின் எதுவுமே சாப்பிடல." அப்படின்னு சொன்னதுனால அவள பார்க்கறதுக்காக வேகமா போயிட்டு இருக்கா. மிமியும் போய் பார்க்குறா. சாப்பிட சொன்னாலும் சாப்பிடவே மாட்டேங்கிறா. ஹீரோயின் வந்து ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஹெட் லேடி ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க தான் வந்து ஹீரோயின் சின்ன வயசுல ஒரு டைகர் பொம்மை வச்சு விளையாடிட்டு இருப்பா. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்க அப்பா வந்து வார்க்கு போகும்போது, அத நீங்க அப்பா கிட்ட ஃபேர்வெல்க்காக குடுத்து விட சொன்னீங்க. அவரு அது இவ்ளோ வருஷமா கூடயே வச்சிருந்தாரு தெரியுமா? அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, "இதுக்காகவாச்சும் உங்க அப்பாவுக்காக நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினும் அத வாங்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் கேட்கிறா, "ஹீரோ கிட்ட இருந்து ஏதாவது நியூஸ் வந்துச்சா? அவரு ஏதாவது ஹெல்ப் பண்ணாரா?" அப்படின்னு கேட்கும்போது, "இதுவரைக்கும் எந்த நியூஸும் வரல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் யோசிச்சு பார்த்திருக்கா. ஜூகிங் சொல்லியிருப்பாரு, "ஹீரோ தான் எல்லாத்துக்குமே காரணம். இவ்ளோ நடந்தும் ஹீரோ வந்து ஹெல்ப் பண்றதுக்காக வந்தானா? ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தானா?" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்ல, ஹீரோயினோட ஃபேமிலியோட
அவங்களோட பழைய வீட்டுக்கு வந்து ஆளுங்களெல்லாம் அனுப்பிச்சு விட்டு, அங்க செக் பண்ண சொன்னதே ஹீரோ தான். அதனால தான் எல்லாமே மாட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால வந்து இவளுக்கு ஒரே டவுட்டா இருக்கு. ஹீரோ தான் இது எல்லாமே பண்றாளா? அப்படின்னு சொல்லி அவ தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் அவளே சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. என்னோட கல்யாணத்தினால எங்க அப்பா உயிரே போகும்னு நினைச்சிருந்தா நான் இந்த கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம எங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நெறையா இருக்கு. எப்படியாவது எங்க அப்பாவ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இங்க மிமியோட அப்பா வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாரு. ஹீரோயின வந்து எப்படியாவது அவங்க அப்பாவ மீட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க வேலை செய்ற மாரி அவங்க 2 பேத்துக்கும் ட்ரெஸ்ஸ மாட்டி விட்டுட்டு, என் பின்னாடியே வாங்க, யாரையும் பார்க்கக்கூடாது, என்ன மிஸ் பண்ணிறாம என் கூடவே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க ஹீரோவும் அவனோட ஆளும் வந்து தனியா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்குள்ள இந்த பிளான முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க தனியா ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. எங்க இந்த ஜூகிங்க்கு வந்துட்டு ஒரு நியூஸ் வருது. ஹீரோயினோட அப்பா வந்து மீட் பண்ணணும் கடைசியா ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லும்போது, இவரு யோசிச்சுட்டு இருக்காரு. இவன் எப்பவுமே ஸ்டபர்னா இருந்தான். இவன் பண்ண ஒரே விஷயம் ஹீரோயின வந்து ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது. அவன் மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்திருந்தான் அப்படின்னா, இந்நேரம் எந்த பிரச்சனையும் இல்லாம அவனோட லைஃப் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். நானும் அமைதியா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப வந்து அவனோட ஆள் சொல்லிட்டு இருக்கான். ஆயும் வந்து லீஷுங்க்கு போயிட்டா. அவன் டாக்ஸுக்குன்னே பொறந்தவன். டாக்ஸ்ல கில்லாடி கண்டிப்பா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா, ரொம்ப பெரிய விஷயத்த எல்லாம் கண்டுபிடிப்பான். அதனால நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பாவ மீட் பண்றதுக்காக இந்த ஜூகிங் போறாரு. அவங்க அப்படியே நெறைய சாப்பாடெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு, வைன் எல்லாம் குடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோட் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.